வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்துக்காக பல வருஷங்கள் உழைச்சிருப்போம். ஒரு இன்டர்வியூவா இருக்கலாம், ஒரு பிசினஸ் டீலா இருக்கலாம், இல்லனா ஒரு நல்ல உறவா இருக்கலாம். கையளவு தூரம் தான் இருந்தது, ஆனா நழுவி போயிருச்சேன்னு உங்க மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், எனக்கு அது கிடைக்கலையே, கடவுள் ஏன் பக்கம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்க தூக்கத்தை கெடுக்கும். ஆனா ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. கை தவறி போன அந்த வாய்ப்பு ஒருவேளை உங்களுக்கு ஆபத்தா இருந்திருக்கலாம், இல்லனா அதை விட பிரம்மாண்டமான ஒன்றை கொடுக்க அந்த வேலவன் உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கலாம். எப்போ ஒரு பழைய கதவு அடைக்கப்படுதோ அப்போதான் ஒரு புது அரண்மனைக்கான வழி பிறக்கும். நாம வழி தெரியாம வாய்ப்புகளை இழந்து நிற்கும்போது நமக்கு வழிகாட்ட அந்த வேலவன் எப்படி வருவார்னு அருணகிரிநாதர் சொல்றார் பாருங்க. விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோள்கள், பயம் தனி வழி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த கலி உலகத்துல நாம தனிச்சு விடப்பட்டதா நினைக்கிறோம். வாய்ப்புகள் போகும்போது நாம அநாதகோல உணர்றோம். ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? உங்க கண்ணுக்கு அவன் பாதம் துணை, உங்க சொல்லுக்கு அவன் நாமம் துணை, நீங்க செஞ்ச கர்ம வினைகளுக்கு அவனோட பன்னீர் தோள்கள் துணை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வாய்ப்பு போய் நீங்க தனியா நிக்கிற அந்த பயந்த தனி வழியில உங்களுக்கு துணையா அவனோட வடிவேலும் மயில் வாகனமும் முன்னாடி வந்து நிற்கும். அந்த வாய்ப்பு போனதுக்கு காரணம் நீங்க போக வேண்டிய வழி வேறன்னு அவன் உங்களுக்கு காட்டுறான். என் தலையெழுத்து இவ்வளவுதான், எனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு நீங்க முடிவே பண்ணிடாதீங்க. பிரம்மாவோட கையையே அடக்கினவன் முருகன். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலனவேல் அலைக்கும், ஒரு கை இருகை செஞ்சொல் புனை மாலை சாத்த ஒரு கை, சிகண்டியே ஏறும் மஞ்சள் அழகிய மார்பன் துணை நின்றே. 5 முகம் கொண்ட சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது 6 முகமாக தோன்றியவன் முருகன். உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும்போது பயப்படாதேன்னு சொல்ல ஒரு கை வேலை தூக்கும், இன்னொரு கை உங்களுக்கு அருளை கொடுக்கும். மயில் வாகனத்துல வர்ற அந்த முருகன் துணை நின்னா இழந்த வாய்ப்புகள் வெறும் தூசியாகிடும். அவன் தரப்போற புது வாய்ப்பு உலகமே வியக்கிற மாதிரி இருக்கும். வாய்ப்பு நழுவினதுனால உங்க காலம் முடிஞ்சிடல. காலம் முருகனோட கட்டுப்பாட்டுல இருக்கு. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், எனை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும், சண்முகமும் தோளும் கடம்பமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. ஒரு நல்ல வாய்ப்பு போயிருச்சுன்னா உடனே நாம ஜோசியம் பார்ப்போம், நேரம் சரியில்லைன்னு கவலைப்படுவோம். ஆனா முருகனோட அந்த திருவடிகளும் சதங்கையும் தோள்களும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா அந்த நாள் உங்களை என்ன செய்யும்? உங்களோட வினை உங்களை என்ன செய்யும்? கிரகங்கள் தான் உங்களை என்ன செய்யும்? எதுவுமே செய்ய முடியாது. வாய்ப்பு போனது விதியா இருக்கலாம், ஆனா அந்த விதியை தூக்கி எறிகிற சக்தி முருகனோட கடம்ப மாலைக்கு உண்டு. ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும்போது சில பாகங்களை உடைச்சி எறிவார். அந்த கல்லுக்கு தெரியாது அந்த உடைப்புகள் தான் தன்னை ஒரு சிலையா மாத்துதுன்னு. உங்க வாழ்க்கையில இருந்து சில வாய்ப்புகள் உடைஞ்சு போகுதுன்னா உங்களை ஒரு அழகான சிலையா முருகப்பெருமான் செதுக்கிறார்னு அர்த்தம். இழந்ததை பத்தி நினைக்கிற நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை வளர்த்துக்கோங்க. தகுதி உள்ள ஒருத்தரை தேடி வாய்ப்புகள் தானாவே வரும். முருகன் தகுதி உள்ளவங்களை கைவிடவே மாட்டார். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த தோல்வி உங்களை இன்னும் பலமானவரா மாத்துறதுக்கான ஒரு பயிற்சி முகாம். உங்க கவலைய, உங்க ஏக்கத்தை, உங்க அழுகைய அந்த வேலவன் பாதத்துல வைங்க. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அவன் குருவா வந்து உங்களுக்கு புது வழியை காட்டுவான். நீங்க இழந்தது ஒரு சிறிய குட்டைனா அவ உங்களுக்கு தரப்போறது ஒரு மகா சமுத்திரம். எனக்கு இது கிடைக்கலையேன்னு அழறத நிறுத்திட்டு, முருகா நீ எதை கொடுத்தாலும் அது எனக்கு நல்லதுதான்னு சொல்லுங்க. அந்த அமைதி உங்களுக்குள்ள வந்துட்டா வெற்றி தானாவே தேடி வரும். இந்த சில நிமிஷம் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை குறைச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். இழந்த வாய்ப்புகளை பத்தி இனி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு புது மனுஷனா புது நம்பிக்கையோட உங்க வேலையை தொடங்குங்க. உங்க கூடவே அந்த ஞானவேல் துணை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வாய்ப்புகளை இழந்து துவண்டு போயிருக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நம்பிக்கையை விதைக்கலாம். இது போன்ற நீண்ட ஆன்மீக பயணங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வேலவன் குடும்பத்துல இணைங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.